அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சாப்டர் 1 ஓகேவா, இயல் 1ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10th தமிழ் வீடியோ போட்டிருந்தா போதும், கீழே வந்து என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் 9th வீடியோ போடுங்க சார், 9th 1-2 வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால வந்து சாப்டர் 1ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். நிறைய பேர் ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து ரெகுலரா வரும். ஓகேவா, பார்க்கலாமா? இருக்க போறதுல முக்கியமா இருக்கக்கூடிய குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். எப்பயுமே வந்து சார் 10th நான் இன்னும் படிக்கவே இல்லை, 9th தான் படிக்கிறேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது. ஒரு வேலை போறோம் அப்படின்னா எப்போ வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்னா, நீங்க எப்பயில இருந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ வந்து ரெகுலரா படிக்கிறீங்களோ அதே தான் வந்து என்ன ஆகும், அடுத்து நீங்க 10th வரும்போது உங்களால பண்ண முடியும். இப்பயில இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா படிக்கணும். ஓகேவா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன், இல்ல 1.5 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும், 10th வரும்போது நீங்க 3 hours படிக்க முடியும், இல்ல வந்து 2.5 hours அப்படின்றது ரெகுலரா படிக்க முடியும். அதனால வந்து இப்பயில இருந்து என்ன பண்ணிக்கோங்க, படிக்கிறத கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நான் படிக்கல சார் அப்படின்னாலும் 9th நல்ல மார்க் அப்படின்றது எடுத்தா ஓகே, நமக்கு என்ன ஒரு மோட்டிவேட் ஆகும். ஓகே, நம்ம 10th வந்து நம்மளாலையும் வந்து என்ன பண்ண முடியும், அது 450 எடுக்க முடியும், 460 எடுக்க முடியும், 490 எடுக்க முடியும் அப்படின்றது உங்களாலையும் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்னைக்கான பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமானது. இதுவரையும் நீங்க படிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் பண்றதே கஷ்டமா இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து எளிமையா தான் சொல்லி தர போறேன். அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா கவனிங்க. ஓகேவா, வீடியோ முடிவு என்ன பண்ணணும், கரெக்டா கவனிக்கணும். அதே மாதிரி யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்த சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் வரும். இல்லைன்னா வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? நம்மளோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பேசுற மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பேசுற மொழி என்ன? தமிழ். ஓகேவா, நம்மளோட பேசுற மொழி என்ன, எந்த மொழிக்கும் ஒரு சிறப்பு வந்து என்னது கிடையாது. அந்த ல அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி நமக்கு சிறப்பு அகரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சில பேருக்கு அந்த லாவே வராது. என்னது இந்த லா வந்து அவங்களால உச்சரிக்கவே முடியாது. வேற ஸ்டேட்ல இருக்காங்க, இல்ல வேற ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அந்த லா அப்படின்றதே நம்ம உச்சரிக்க முடியாது. நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியில இந்த ஒரு அருமையான எழுத்து அப்படின்றது இருக்கு. ஓகேவா, சிறப்பு அகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லும் போதே நமக்கு அழகா இருக்கும். தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே என்னது அந்த நாக்கு வந்து மேலினத்தை போய் வருடணும். அந்த மாதிரி வருடிட்டு வரும்போதுதான் அந்த எழுத்து அப்படின்றது வரும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு எழுத்து. ஓகேவா, அந்த மாதிரி நம்மளோட தமிழ் அப்படின்றது ஆயிரம் கணக்கா வந்து நம்மளோட தமிழ் அப்படின்றது இருந்துட்டு வருது. அப்படி ஒரு நம்ம போற்றுதலுக்குரிய ஒரு மொழி அப்படின்றது. ஓகேவா, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு 2 மதிப்பெண் வேணா ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, 9th வந்து கஷ்டமா சார் அப்படின்னா 9th கஷ்டமே கிடையாது, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சார் நான் இங்கிலீஷ் மீடியம், என்னால மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா உங்களாலையும் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ். ஓகேவா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, சார் நான் சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் மீடியம் சார், அப்படியே தான் சார் படிச்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம பேசுற மொழியே ஒரு தமிழ் மொழி. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ணலாம், அது ஈஸியா படிக்கவும் முடியும், ஈஸியா அணுக முடியும். ஓகேவா, அதனால வந்து ரொம்ப வந்து இது கஷ்டம் அப்படிலாம் நீங்க நினைக்க தேவையில்ல. கொஞ்சம் பிடிச்சது அப்படின்னா போதும், ஈஸியா என்ன பண்ணலாம், உங்களால தமிழ்ல நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசும் மொழியான தமிழ், நம்ம பேசுற மொழி என்னது, தமிழ். நான் பேசும் மொழியான தமிழ் தென் திராவிட மொழிகள் ஒன்றாக இருக்கிறது. தென் திராவிட மொழிகள் அப்படின்னா பாருங்க, தமிழ் இருக்கு, மலையாளம், அடுத்தது துளு, கன்னடா, தெலுங்கு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற மொழிகள்ல தென் திராவிட மொழிகள்ல ஒரு மொழியா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா, உங்களோட நோட்ஸ் சார் என்னோட நோட்ஸ்ல இல்ல என்னோட கைட்ல இந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஜஸ்ட் இது கீ பாயிண்ட்ஸ் தான், இதையாச்சும் நீங்க மினிமம் எழுதணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சூப்பர், நீங்க அதையும் கூட எழுதலாம். ஓகேவா, இதுல எழுத வேண்டியது, இதுல இருக்கிறது கீ பாயிண்ட்ஸ், மினிமம் இதை எழுதி இருக்கணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு அப்படின்னா சூப்பர், அதையும் கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா நான் பேசுற மொழியான தமிழ். அப்படியே வந்து வீடியோ பார்க்கும் போதே படிச்சிடணும். ஓகேவா, நான் பேசுற மொழியான தமிழ் அப்படின்றது தென் திராவிட மொழிகள்ல ஒன்னா இருக்கு. நான் பேசுற மொழியான தமிழ் அப்படின்றது தென் திராவிட மொழிகள்ல ஒன்னா இருக்கு. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா, ஈஸியா இருக்கா? இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் மொழி அப்படின்றது பேசுறோம், நம்ம பேசுற மொழியானது தென் திராவிட மொழிகள்ல ஒரு மொழியா இருக்கு. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? எளிமையான ஒரு 2 மதிப்பெண் வினாக்கள். இந்த மாதிரிதான் வந்து கொஸ்டின் சூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? எளிமையா இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, தமிழ் ஓவியம் கவிதையில்
உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஓவியம் அந்த கவிதை இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. ஈரோடு தமிழ் அன்பன் அவர்லாம் எழுதியிருப்பாரு தமிழ் ஓவியம். அதுல வந்து உங்களை ஈர்த்த அடி எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுல நிறைய பாட்டு லைன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுல உங்களுக்கு பிடிச்ச லைன் எது, உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டு லைன் எது, அதை கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினா. எப்படி வந்து ஈஸியா அணுகி எப்படி வந்து அழகா 2 மார்க் எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஏன் சார் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சில பேர் கேக்குறீங்க. ஏன் திருவள்ளுவர் அப்படின்னா நமக்கு அதுல குறிப்பிட்டப்பட்டிருக்க அந்த லைன்ல வந்து திருவள்ளுவரை பத்தி லைன் இருக்கு, அது நமக்கு வந்து பிடிச்சது அப்படின்ற மாதிரி நீங்க எழுதலாம். பாருங்களேன், தமிழோவியம் கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த அடிகள். ஓகேவா, எப்பயுமே ஒரு கொஸ்டின் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு லைன் எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு மைய கருத்து அப்படின்றது இருக்கும். ஓகேவா, நீங்க எழுத போறது அப்படின்றத பாருங்களேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் யாருக்கு ஃப்ரீயா வேணுமோ, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்க பிடிஎஃப் யாருக்கு வேணுமோ, கடைசி வரையும் வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, யாருக்கு அப்படின்னா கடைசி வரையும் யாரு வீடியோ பாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும். அதனால கடைசி வீடியோ பாக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப். ஓகேவா, எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிக்சர் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், தமிழோவியம் கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த அடிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்போமா. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்ற கவிதை வரிகள் மனிதன் மேன்மையான நிலையை அடைய திருக்குறள் என்ற உலக பொதுமறை நூல் ஒன்றே போதுமானது என்பதை வலியுறுத்துகின்றன. அதுல ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டு லைன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா ஃபர்ஸ்ட் தமிழோவியம் கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த அடிகள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா, அதை எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்ற ஒரு லைன் எழுதணும். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அந்த தமிழோவியம் கவிதையில பிடித்த அந்த வரி எழுதுங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த வரி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சமான வரின்றப்போ இதை நீங்க எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா, மானிட மேன்மையை சாதித்திட, என் கூட சொல்லுங்க, மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் லைன் எழுதணும். அதை எழுதிட்டு என்ற கவிதை வரிகள் மனிதனின் மேன்மையான நிலையை அடைய அப்படின்ற ஒரு கவிதை வரிகள் நம் மனிதர்கள் இருக்காங்களா அவங்களோட மேன்மையான நிலையை அடைய திருக்குறள் என்ற ஒரு உலக பொதுமறை நூல் ஒன்றே போதுமானது அப்படின்றத வலியுறுத்துகின்றன அப்படின்றது எழுதணும். இப்ப வந்து என்னதான் வந்து நம்ம நார்மலா இருக்கோம். ஓகேவா, யாரெல்லாம் வந்து திருக்குறளை படிச்சு அதுபடி நடக்கிறோம், யாரும் வந்து என்ன பண்றோம் 2 மார்க் வேணும் அப்படின்றதுக்காக அந்த புக்கில் இருக்க திருக்குறளை படிக்கிறோம். இல்ல அப்படின்னா அந்த திருக்குறளை போய் படிப்போமா, அதுல சொற்களுக்கு அதே வந்து நம்ம திருக்குறளை படிக்கும் போது வெறும் அந்த திருக்குறள் இருக்க வார்த்தையை தான் படிக்கிறோமே தவிர நம்ம உணர்ந்து என்னைக்காச்சும் படிச்சிருக்கோமா சொல்லுங்க. கற்க கசர கற்பவை கற்றபோய் நிற்க அதற்கு தக அப்படின்றது அதை படிச்சா 2 மார்க் கிடைக்கும் அப்படின்றது. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை அகழ்வார் பொறுத்தல் தலை, அது 2 படிச்சா 2 மார்க் கிடைக்கும். அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுவோம், திருக்குறள் அப்படின்றது படிப்போம். ஓகேவா, அந்த மாதிரி படிக்காம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்க கருத்து, எனக்கு வந்து 1330 குறளும் எனக்கு தெரியும் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஒரு 10 குறள் தெரியும், அந்த 10 குறள் படி நான் வந்து என்ன பண்றேன், என்னோட வாழ்க்கையில நான் நடக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து பயணத்தரும். ஓகேவா, படிச்சு என்னது அதை மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறதுனால அது வந்து யூஸ் கிடையாது. என்னது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, என்னது சாப்பாட்டுக்கு உதவாது, என்னது வரைஞ்சு வச்சிருக்க அந்த சுரைக்காய் வச்சு என்ன பண்ண முடியாது, அதை சமைக்க முடியாது. ஓகேவா, அது மாதிரி சும்மா மார்க்குக்காக படிக்கிறேன் அப்படின்னு படிக்க கூடாது. ஓகேவா, அது என்னோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமா, அது என்னது என்னோட வாழ்க்கையில நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி படிக்கணும். இப்ப வந்து அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை அகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. எப்படி அந்த அகழ்வாரை தங்கும் நிலம் அப்படின்னா அந்த மண்ணை எப்படி நோன்றப்ப அந்த மண் எப்படி பொறுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளை யாராச்சும் கஷ்டப்படுத்தும் போது நம்மளை யாராச்சும் திட்டும் போது என்ன பண்ணணும், நம்ம பொறுத்துக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோவப்பட்டு அவங்களை திருப்பி எதுவும் பேசக்கூடாது அப்படின்றது அந்த திருக்குறள கருத்து. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், சார் அதெல்லாம் எதுக்கு சார், அகழ்வாரே அப்படின்னு தொடங்கும் பாடலை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க, அதை எழுதி வச்சா 2 மார்க் கொடுப்பாங்க, அதுக்குதான் சார் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க கூடாது. என்னது அதுல உள்ள சொல்ல வந்த கருத்து அது என்ன, அதை வச்சு நம்ம என்ன அதோட பயன் என்ன அப்படின்றத நம்ம அடையணும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம அதை படிக்கணும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க. அதான் இந்த திருக்குறள் அப்படின்றது உலக பொதுமறை நூல் ஒண்ணு போதுமானது. எதுக்காக, மானிட மேன்மையை சாதித்திட, மனிதனோட மேன்மையான நிலையை அடைய, நம்மளோட மனிதனோட மேன்மையான நிலை அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்னா அந்த திருக்குறள் இருக்க அந்த திருக்குறளை படிச்சா போதும். ஓகேவா, அதை படிச்சா அப்படின்னா அதோட நான் மேன்மையை அடைவேன் அப்படின்றத இதுல சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு வரி எழுதிட்டு இதை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். இது ஒரு தெளிவான சிந்தனை. இத்தகைய அழகிய உயர்ந்த சிந்தனையை வலியுறுத்தும் இக்கவிதை வரிகள் என்னை மிகவும் ஈர்க்கின்றன. இது ஒரு தெளிவான சிந்தனை. இந்த ஒரு கவிதை அப்படின்றது ஒரு தெளிவான சிந்தனையா இருக்கு. இத்தகைய அழகிய உயர்ந்த சிந்தனையை வலியுறுத்தும் இக்கவிதை வரிகள் என்னை மிகவும் ஈர்க்கின்றன. இந்த மாதிரி இருக்கிற அந்த கவிதை அப்படின்றது என்னை மிகவும் ஈர்க்குது அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா?
இந்த கொஸ்டின் புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா. மறுபடியும் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா கொஸ்டினே படிக்காம சில பேர் ஆன்சர் மட்டும் படிக்கிறீங்க, கொஸ்டின் என்ன அப்படின்றது தெரிய மாட்டேது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழோவியம் கவிதையில உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் இது, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். தமிழோவியம் கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த அடிகள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு மானிட மேன்மையை சாதித்திட என்னது குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் லைன் எழுதணும். ஓகேவா? அதை எழுதிட்டு என்ற கவிதை வரியில மனிதன் மேன்மையான அடைய திருக்குறள் என்ற உலக பொதுமறை போதும், அது மட்டுமே என்னது போதுமானது அப்படின்றத வலியுறுத்துது. இது ஒரு தெளிவான சிந்தனை. இத்தகைய அழகிய உயர்ந்த சிந்தனையை வலியுறுத்தும் கவிதை வரிகள் என்னை மிகவும் ஈர்த்தது. இந்த வரி தான் என்னை மிகவும் ஈர்த்தது. என்னது நம்ம நார்மலா லைஃப்ல இருக்கோம், அந்த வரி என்ன பண்ணுது? என்னை ஈர்த்திருக்கு, அதனால என்னோட வாழ்க்கையில நான் மேன்மை அடைய போறேன் அப்படின்றத இது எழுதணும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. கன்னி என்பதன் விளக்கம். கன்னி அப்படின்னா என்ன? கன்னி நம்ம நார்மலா கன்னி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஓகே, கன்னி அப்படின்னா பாப்போமா. கன்னி அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ரெண்டு பூக்களா வச்சு தொடுக்கப்படும் மாலைய மாதிரி ரெண்டு அடிகளா வச்சு எதுகையால தொடுக்கப்படுற செய்யுளுக்கு தான் கன்னி அப்படின்னு பேர். இப்ப ரெண்டு என்ன பண்றோம்? ரெண்டு பூ வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பூ மாலை அப்படின்றது தொடுக்கிறோம். நிறைய வீட்டுல பாத்திருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பூ வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த பூ வந்து கட்டுவாங்க. யாரெல்லாம் வந்து பூ கட்டுறப்ப பாத்திருக்கீங்க? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பூ வச்சு அந்த பூ வந்து கட்டுவாங்க. அந்த மாதிரி தமிழ்ல கன்னி அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு அடிகள். ஓகேவா? இப்ப வந்து நம்ம எது பார்த்தோம்ல, திருக்குறள், அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. 2 அடி இருக்கா? அந்த மாதிரி ரெண்டு அடியா எதுகையால. சார் அது என்ன சார் எதுகை அப்படின்னா பாருங்களேன். எதுகை அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அவ்வளவுதான். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுனா எப்படி அப்படின்னா, ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல 2 அப்படின்னு இருக்கா, அதே மாதிரி இங்க ஒரு 2 இல்ல வந்து இங்க ஒரு 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்னது? ரெண்டாவது வார்த்தை ர அப்படின்னு வந்திருக்கா, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு என்னது? அது எதுகை. இப்ப செய்யுளின் இருக்கா, இந்த இதுல பாருங்களேன், இந்த இடத்துல ஈ வந்திருக்கு, இந்த இடத்துல அது செய்யுளில் செய்யுளுகளுக்கு. அப்ப ரெண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அப்ப மோனைனா என்ன, எதுகைனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே வந்து இயைபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் இயைபு அப்படின்னு பாருங்களேன். இயைபு அப்படின்னா பாருங்களேன். இயைபு அப்படின்றது முடியும் போது ஒரே ஓசையோட முடியும். இப்ப பாருங்களேன், கடைசியா ஒரு பாட்டு முடியுது, பாட்டு முடியும் போது வேண்டும், அதே மாதிரி இன்னொரு பாட்டு முடியும் போது வேண்டும். அப்ப வேண்டும் வேண்டும் அப்படின்னு முடியுது. இந்த மாதிரி பாட்டு வந்து ஒரு கோரஸா முடியுது அப்படின்னா அதை இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? மோனைனா என்னன்னு பார்த்திருக்கோம், எதுகை என்னன்னு பார்த்திருக்கோம், இயைபு அப்படின்னு பார்த்திருக்கோம். மோனை அப்படின்றது முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, எதுகை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அதே வந்து இயைபு அப்படின்றது ஒரு பாட்டுல இருக்கக்கூடிய கடைசி அந்த வார்த்தை இல்ல கடைசி எழுத்து ஒரே மாதிரி வர்றது என்னது, அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இயைபு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்னி என்பதன் விளக்கம் முக்கியமான ஒரு கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அப்ப பாருங்க, ரெண்டு பூக்களை எப்படி வச்சு நம்ம தொடுக்கப்படும் போது மாலைய மாதிரி செய்யுள்ள ரெண்டு அடிகளை வச்சு எதுகையால தொடுக்கப்படுறது கன்னி. புரியுதா? கன்னி அப்படின்னா என்னது? எப்படி வந்து ரெண்டு பூவை வச்சு ஒரு மாலையை வந்து தொடுக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு அடியை வச்சு அதுவும் எதுகையால தொடுக்கிறது என்னது, அதுதான் வந்து கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு அடிகளை வச்சு என்ன பண்றாங்க, எதுகையால தொடுக்கப்படுறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்னி அப்படின்னா புரியுதா? கன்னி அப்படின்னா ரெண்டு அடிகளை வச்சு தொடுக்கக்கூடிய எதுகையால தொடுக்கக்கூடியது கன்னி. அது எதுக்கு வந்து ஓமையா சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பூ. ஓகேவா? ரெண்டு பூ வச்சு என்ன பண்றாங்க, பூ கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தொடுக்கப்படுறது மாலை. அது மாதிரி ரெண்டு அடிகளை வந்து எதுகையால தொடுக்கப்படுறது என்னது, அதை வந்து கன்னி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? 9th எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, படிக்காம யாரும் போக கூடாது. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணினி சம்பந்தமா இருக்கக்கூடிய எவையேனும் 5 தமிழ் சொல். ஓகேவா? கணினி சம்பந்தமா இருக்கக்கூடிய எவையேனும் 5 தமிழ் சொல் ஏதாச்சும் இருந்தா அதை கொஞ்சம் எழுதுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இப்ப இதெல்லாம் பாருங்களேன் என்னென்ன இருக்கு அப்படின்றத. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு மானிட்டர் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு மவுஸ் இருக்கு, அப்புறம் என்ன சிடி இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, டவுன்லோட் சிம்பிள் இருக்கு, அப்புறம் என்ன ஃபோல்டர் அது இருக்கு, ஃபைல் இருக்கு, அப்புறம் ஒரு மெயில் இருக்கு. இதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட்ல இங்கிலீஷ் வார்த்தையும் ரைட் சைட்ல தமிழ் வார்த்தையும் வச்சு எழுத போறோம். பாருங்களேன், மானிட்டர் அப்படின்றது என்னது, திரை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்,
மானிட்டர் அப்படின்றது ஒரு திரையை குறிக்குது. மானிட்டர் அப்படின்றது என்னது? ஒரு திரையை குறிக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, மவுஸ் அப்படின்றது நகர்த்தி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். மவுஸ் அப்படின்றது சுட்டி. அது மவுஸ் அப்படின்றது என்னது? சுட்டி. இப்ப பாருங்க, இது இருக்கா, எது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம்? கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம்? போறதுக்கு வரதுக்கு அது பயன்படும். மவுஸ் அப்படின்றது பயன்படும். இதுதான் என்னது? இதுதான் வந்து சுட்டி அல்லது என்ன சொல்றாங்க? மவுஸ் வந்து நகர்த்தி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அது என்னது? புரியுதா? அப்ப மானிட்டர்னா என்னன்னு தெரியணும். மானிட்டர் அப்படின்னா திரை, மவுஸ் அல்லது சுட்டி. மவுஸ் என்ன சொன்னது? அதை வந்து சுட்டி அல்லது நகர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து பார்க்க போறது சிடி. சிடி அப்படின்னா என்னது? சிடி அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க். சிடி அப்படின்னா அத காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா பாருங்களேன், அத குறுந்தகடு, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா குறுந்தகடு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, கீபோர்டு அப்படின்றது என்னது? விசைப்பலகை. கீபோர்டு அப்படின்றது விசைப்பலகை. நம்ம என்னது கீபோர்டு வந்து என்ன பண்ணுவோம்? டைப் பண்ணுவோமா? அது வந்து என்ன சொல்றாங்க? விசைப்பலகை அப்படின்னு சொல்றாங்க. மறந்துடக்கூடாது. அப்ப கீபோர்டு அப்படின்றது விசைப்பலகை. அடுத்து டவுன்லோட் அப்படின்றது பதிவிறக்கம். இந்த இருக்கா, டவுன்லோட் அப்படின்றது என்னது? பதிவிறக்கம். ஒரு விஷயத்தை என்ன பண்றோம்? டவுன்லோட் பண்றோம். நம்ம புது படம், டேய் அமரன் படம் வந்துருச்சுடா, டவுன்லோட் பண்றா அப்படிலாம் சொல்லுவோமா? அந்த புது படம் வந்துருச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணு அப்படின்னா இது பதிவிறக்கம் செய் அப்படின்றது பொருள். அடுத்து என்னது? ஃபைல் அப்படின்றது இருக்கு. அப்ப கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். கோப்புகள் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபைல். என்னது? இந்த ஃபைல்ல இருக்கு பாரு, இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை எடுத்து டவுன்லோட் பண்ணு, இந்த ஃபைலை எடுத்து யூஸ் பண்ணு, இந்த ஃபைலை எடுத்து கொடு எனக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப கோப்புகள் அப்படின்னா ஃபைல் அப்படின்றது பொருள். அதுக்கடுத்து இமெயில் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதான் இமெயில். என்னது? நான் உனக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பாரு, இந்த இமெயில் வந்துருச்சான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லுமா? அப்ப மெயில் அப்படின்றது என்னது? மத்தவங்களுக்கு அனுப்பலாம், அந்த மெயில் அப்படின்றது நமக்கு வரும். அதுதான் என்ன சொல்றாங்க? மெயில் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எளிமையா இருக்கா? நிறைய பிக்சர்ஸ் வச்சுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இப்ப மானிட்டர் அப்படின்றது என்னது? திரையை குறிக்குது. இப்ப பாருங்க, மானிட்டர் அப்படின்றது என்னது? ஒரு திரையை குறிக்குது. இதுல என்னது? இத மானிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இத மானிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. கீபோர்டு இந்த இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கீபோர்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? டவுன்லோட் அப்படின்றது நம்ம டவுன்லோட் பண்றது. ஓகேவா? அடுத்து ஃபைல் அப்படின்றது கோப்புகள். அடுத்து இமெயில் அப்படின்றது என்னது? நம்ம யாருக்காச்சும் அனுப்பலாம், யார்கிட்டயாச்சும் பெறலாம். இதுதான் என்னது? மீமெயில் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எளிமையா இருக்கா? அடுத்து போலாமா? ஓகேப்பா, மறுபடியும் பாருங்க ஒரு வாட்டி கொஸ்டின் என்ன இருக்குன்னு அப்படின்றத பாருங்களேன். மானிட்டர் அப்படின்றது திரை. ஓகேவா? மறந்துடக்கூடாது, அதனாலதான் இவ்வளவு எக்ஸாம்பிள் அப்படின்றது காமிக்கிறேன். மானிட்டர் அப்படின்றது திரை, மவுஸ் அப்படின்றது நகர்த்தி அல்லது சுட்டி. ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்தி என்ன பண்ணுவோம்? இது வந்து இந்த கொஸ்டின் என்னது? ஏதாச்சும் கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? அது மாதிரி கிளிக் பண்றதுக்கு எது பயன்படுது அப்படின்னா மவுஸ், சுட்டி அப்படின்றது பயன்படுது. அடுத்து கீபோர்டு அப்படின்றது விசைப்பலகை. என்னது? டைப் பண்றோமா? அது பேர் என்ன அப்படின்னா தமிழ்ல விசைப்பலகை. அடுத்து சிடி அப்படின்றது குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, விரித்து சொல்லுவாங்க. அதை சுருக்கி சொல்றப்ப என்னது? சிடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து யாரும் பெருசா சிடி அப்படின்றது பயன்படுத்தல. இப்ப என்னது? பென்ட்ரைவ் வந்துருச்சு. இப்ப பென்ட்ரைவையும் யூஸ் பண்றது யாரும் இல்ல, பெருசா இல்ல. ஏன்னா போன்லயே ஸ்டோரேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கு, லேப்டாப்லயும் ஸ்டோரேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கு. இப்ப யாரும் பெருசா சிடி இது பென்ட்ரைவ் அப்படின்றது பயன்படுத்துறது. ஓகேவா? அது இப்பெல்லாம் வந்து டவுன்லோட் அப்படின்றது பண்ணிடும். அப்போ ஓகேவா? அப்ப சிடி அப்படின்றது காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்றது குறுந்தகடு அப்படின்றது பொருள். ஓகேவா? டவுன்லோட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னது? புது படம் வந்துருக்கு, டவுன்லோட் பண்ணலாம். என்னது? புதுசா ஏதாச்சும் வந்துருக்கு, டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுமா? அப்ப டவுன்லோட் அப்படின்றது பதிவிறக்கம். ஃபைல் அப்படின்றது கோப்புகள். நம்ம ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல்லாம் இருக்கு, இந்த ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைல்லாம் எடு அப்படின்னு சொல்லுமா? ஃபைல் அப்படின்றது கோப்புகள். இமெயில் அப்படின்றது மின்னஞ்சல். இமெயில் நம்ம நார்மலா சொல்றதுதான். ஓகேவா? இமெயில் அப்படின்றது மின்னஞ்சல குறிப்பிடுறோம். புரியுதா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? முக்கியமான ஒரு கேள்வி, கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல, நீங்க என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின் அப்படின்றது எழுதணும். எளிமையா இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, செய்வினை செயப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உண்ணு, ஆயிற்று, போயிற்று இதெல்லாம் என்ன அப்படின்னா துணை வினைகள். ஓகேவா? என்ன பண்றேன் அப்படின்னா செய்வினை என்ன, செயற்பாடு வினை என்ன அப்படின்றத நடத்துறேன். அதுக்கு முன்னாடி இதனால புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உன் அப்படின்றது அதுக்கான சான்று பாருங்களேன். கோவலன் கொலையுண்டான். உன்னு நடுவில் என்னது? அந்த வார்த்தை வருதா? அப்ப கோவலன் கொலையுண்டான் செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள். ஓகேவா? இது என்னது? இதுதான் துணை வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிற்று, போயிற்று, ஆயிற்று, போயிற்று, செய், பண்ணு, வை, செய், வை, பண்ணு இதெல்லாம் என்னது அப்படின்னா இதெல்லாம் வந்து துணை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிற்று, போயிற்று அது, அப்புறம் செய், வை, பண்ணு அப்படின்றதுல என்னது? துணை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் மாற்றும் துணை வினைகள் இரண்டை வந்து எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?
உன் அப்படின்றது ஒரு சான்று. அடுத்து ஆயிற்று அப்படின்றதுக்கு சான்று அப்படின்றது பார்க்கலாம். உன் அப்படின்றது கோவலன் கொலையுண்டான். புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெளிவா கவனிங்க, அப்பதான் இந்த பாட்டு புரியும். ஓகேவா? உன் அப்படின்றது அதுக்கான சான்று பாருங்களேன். இப்ப உன் அப்படின்றது அது ஒரு துணை வினை. அடுத்து ஆயிற்று அப்படின்றது ஒரு துணை வினை. அப்ப உன் அப்படின்றதுக்கான சான்று அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கோவலன் கொலையுண்டான். ஓகேவா? அதுல உன் அப்படின்றது வார்த்தை வந்து எனக்கு மறைஞ்சிருக்கு. அடுத்து ஆயிற்று, வீடு கட்டி ஆயிற்று. இங்க ஆயிற்று வந்திருக்கா? இப்ப இதை பாத்துக்கோங்க. நான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன், இந்த செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினைனா அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது என்னன்னு நல்லா புரியும். பாருங்களேன், செய்வினை அப்படின்னா என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்னது சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. என்னது சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஓகேவா? அப்பாவும் மகளும். இப்ப பாருங்க, அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு. அப்பா வந்து சொல்றாங்க குமுதா இலையில இருக்க இட்லிய நல்லா சீக்கிரமா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்து தோசை, என்னது இலையில இருக்க இட்லியை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகுது, அடுத்து என்ன பண்ணணும், நீ தோசை சாப்பிடணும் அப்படின்றது. என்னது அடுத்து தோசை வரப்போகுது, அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. என்னது அவ சாப்பிட்டு இருக்கு, என்னது இட்லி சாப்பிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அப்ப நல்லா பாருங்க, நல்லா தெளிவா கவனிங்க. என்னது அப்பா, என்னது ஒரு மகள். ஓகேவா? அப்பாவும் மகளும் உட்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அப்பா சொல்றாரு. ஓகேவா? அப்பா சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, யார் சொல்றா, அந்த பொண்ணு சொல்றா. அப்பா சொன்னார் குமுதா இலையில இருக்க இட்லியை வந்து சீக்கிரம் சாப்பிடு. ஏன் அப்படின்னா அடுத்து உனக்கு தோசை வரப்போகுது. ஓகேவா? தோசை வரப்போகுது. ஆனா வந்து அவ இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தோசை வந்து வச்சுட்டாங்க. புரியுதா? என்னது அவ இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தோசை அப்படின்றது வைக்கப்பட்டது. ஓகேவா? எந்த கான்செப்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல்ல என்ன பண்றாங்க, 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப என்னது அப்பா வந்து சொல்றாரு, என்னது அந்த பொண்ணு சொல்றாங்க. ஓகேவா? குமுதா இலையில இருக்க சாப்பாடு இட்லியை வந்து சீக்கிரம் சாப்பிடு அப்படின்றது அவங்க அப்பா சொல்றாங்க. அடுத்து உனக்கு தோசை வரப்போகுது அப்படின்றாங்க. அவ இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தோசை வைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இதுல கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து நான் சொல்ல போறதா, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினை அப்படின்னா என்னன்னு புரியும். பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை. ஓகேவா? என்னது செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செய்பவங்களை முதன்மைப்படுத்தும் வினை என்னது செய்வினை. செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை. இப்ப பாருங்க, அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை. அதே தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. ஓகேவா? என்னது ஒரு செயப்படு பொருள். ஓகேவா? வைக்கப்பட்டது அப்படின்றது தோசையை முதன்மைப்படுத்தி சொல்றாங்கல்ல, அது என்னது, அது செயப்பாட்டு வினை. அப்பா சொன்னார் அப்படின்றது செய்பவரை, அப்பா தான் சொல்றாரு, அது என்னது ஒரு செய்பவரை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செய்வினை. செயப்படு பொருள். ஓகேவா? தோசை வைக்கப்பட்டது அப்படின்றா, அதுல செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செயப்பாட்டு வினை. அவ்வளவுதான். செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினை அப்படின்றது புரியுதா? ஒருத்தவங்களை செய்பவரை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செய்வினை, செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செயப்பாட்டு வினை. ஓகேவா? பாருங்க, செயப்பாட்டு வினை அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்வினை. அது பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றோம்ல, அது செயப்பாட்டு வினை. ஓகேவா? அப்ப செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினை என்ன அப்படின்னு புரியுதா? எளிமையா இருக்கா? இப்ப பாருங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுல செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. ஓகேவா? அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை. என்னது செய்பவங்களை முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. என்னது குமுதா வந்து சொல்றா அப்பா சொன்னார் என்கிட்ட, என்னது இலையில இருக்கிற இட்லியை சீக்கிரம் சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகுது அப்படின்னு குமுதா சொன்னா. அப்ப அப்பா சொன்னார் அப்படின்றது செய்பவங்களை முதன்மைப்படுத்தி இருக்கு, அதனால அது செய்வினை. ஓகேவா? அப்பா சொன்னார் அப்படின்றது செய்பவங்களை முதன்மைப்படுத்திருக்கு, அது செய்வினை. அதே செயப்படு பொருள் தோசை வைக்கப்பட்டது, என்னது தோசை செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செயப்பாட்டு வினை. அப்ப செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை என்னது செயப்பாட்டு வினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப செய்வினைனா என்ன, செயப்பாட்டு வினை அப்படின்னா என்னன்னு புரியுதா? பாருங்க, படு அப்படின்ற ஒரு துணை வினை சொல்ல செயப்பாட்டு வினை சொல்ல சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, படு அப்படின்றத போல உன் பெரு முதலான துணை வினைகள் என்ன பண்ணுது அப்படின்னா செயப்பாட்டு வினையா அமையுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, உன் அப்படின்றத பார்த்தோமா, அடுத்து என்னது ஆயிற்று அப்படின்னு பார்த்தோமா, அது என்னது செயப்பாட்டு வினையா இருந்துச்சு. புரிஞ்சுதா? அப்ப பாருங்க, அதுல செயப்பாடு வினையா அமைஞ்சிருக்கு. அத போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று, நம்ம என்ன சொன்னா ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் என்ன பண்ணுது, அதையும் செயப்பாட்டு வினையா தொடருது. இப்ப வந்து கொஞ்சம் சார் இன்னும் எனக்கு இன்னும் முழுசா விளங்கல சார் அப்படின்னா இதை பாத்தீங்க அப்படின்னா புரியும். கோவலன் கொலையுண்டான் அப்படின்றது என்னது, அது செயப்பாட்டு வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, என்னது ஆள் பட்டது பெற்றது, இதெல்லாம் வந்து கீவேர்டு. ஓகேவா? பட்டது பெற்றது அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது செயப்பாட்டு வினை. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேவா? பட்டது பெற்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அது என்னது? அது செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னது? அது செய்வினை. செய்பவங்களை முதன்மைப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்று அப்படின்னு வந்து ஆயிற்று போயிற்று சொன்னா ஆயிற்று போயிட்டு இருந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. அடுத்து சட்டி உடைந்து போயிற்று சொன்னா போயிற்று அப்படின்றது செயற்பாட்டு வினை. பணம் காணாமல் போனது அப்படின்றது அது செயற்பாட்டு வினை. புரியுதா உங்களுக்கு? செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன புரியுதா? கிளியரா இருக்கா? செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன? செய்வினை அப்படின்னா செய்பவரை முதன்மைப்படுத்தி சொல்லுவோம். அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, கவிதா உரையை படிக்கப்பட்டது, உரையால் படிக்கப்பட்டது, என்னது? செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செயற்பாட்டு வினை. அதே செய்பவங்களை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செய்வினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, அடுத்து தன்வினை என்ன, பிறவினை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். தன்வினைனா தனக்காக ஒரு செய்யறோம்ல அது தன்வினை. பிறருக்காக செய்யறோம் அப்படின்னா அது பிறவினை. பிறரை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அது பிறவினை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனக்காக ஒரு விஷயம் செய்யறோம், என்னது தங்களுக்காக ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது தன்வினை. மத்தவங்களுக்காக செய்யறோம் அப்படின்னா அது பிறவினை. மத்தவங்களை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிறவினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தன்வினை என்ன, பிறவினை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியான ஆரவாரம். என்னது? மாணவர்கள் கால்பந்து, இந்த சென்டென்ஸ் நல்லா தெளிவாக கவனிங்க. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சி ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். அது கண்ணன் வந்து முகமது, நான் தான் கண்ணன், அங்க இருக்கா முகமதுன்னு வச்சுக்கோ. கண்ணன் வந்து டேய் அந்த பந்தை வந்து உருட்டுடா அப்படின்னு நான் கத்துறேன், ஓகேவா? கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். சீக்கிரம் என்னோட அந்த பந்தை வந்து என்கிட்ட வந்து உருட்டுடா அப்படின்னு நான் கத்துறேன், ஓகேவா? அதான் புரிஞ்சுக்கோங்க. நான் தான் கண்ணன், அங்க இருக்கிறது முகமது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? கண்ணன் முகமதை நோக்கி அந்த பந்தை வேகமாக உருட்டு அப்படின்னு நான் கத்துறேன், ஓகேவா? அடுத்து முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது, கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் அவனை சொல்லி உருட்ட வச்சுட்டேன், ஓகேவா? அது கண்ணன் முகமதுவை நோக்கி, நீங்க தான் அந்த முகமதுன்னு வச்சுப்போம், நான் கண்ணன் வச்சுப்போம். நான் என்ன சொல்றேன்? டே அந்த பந்தை உருட்டுடா அப்படின்னு சொல்றேன். நீ என்ன பண்ற? அந்த பந்தை வந்து என்கிட்ட உருட்டிட்டேன், ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த பந்தை உருட்ட வச்சுட்டேன், ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்? உன்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு வேலையை வாங்கிட்டேன், உன்கிட்ட ஒரு செயலை செய்ய வச்சுட்டேன், ஓகேவா? அது என்னது? அது பிறவினை. பந்து உருட்டது அப்படின்னா என்னது? நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யறேன், அது தன்வினை. பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை. பந்தை உருட்ட வைத்தான், உருட்டினான் அப்படின்றது அது பிறவினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தான் ஒரு செயலை செஞ்சா அது தன்வினை, பிறர் செஞ்சா அது பிறவினை, பிறரை செய்ய வச்சா அதுவும் பிறவினை. அப்ப தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன அப்படின்றது புரியுதா? தன்வினை அப்படின்னா தானா செய்யறது, பிறவினை அப்படின்னா இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறது, இன்னொருத்தவங்க செய்யறது, அதுதான் என்னது? பிறவினை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்களேன். பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்றது பிறவினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்றது பிறவினை. இப்ப பாருங்களேன், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு செயலை செஞ்சானதே அது தன்வினை. அவன் திருந்தினான் அப்படின்றத பாருங்க, ஒரு எழுவாய், இது எழுவாய் ஒரு செயலை செய்தனது அது தன்வினை. புரியுதா? எழுவாய் ஒரு செயலை செஞ்சா அது தன்வினை. அடுத்து பாருங்க, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அது நான் வந்து என்ன பண்ணேன்? முகமதுட்ட அந்த பந்தை வந்து உருட்டுடா அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது? செய்ய வச்சானது அது வந்து பிறவினை. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இங்க பாருங்க, பிறவினைகள்ல விகுதி வந்து வி அல்லது பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் இணைந்தும் உருவாக்கப்படுகின்றன. பிறவினைகள்ல வி அல்லது பி, ஓகேவா? இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. வி அப்படி இல்லைன்னா பி போன்ற விகுதிகள் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? வி அல்லது பி அப்படின்ற போன்ற விகுதிகள் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? அப்படி வச்சுட்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் அதுல வந்திருக்கும். இங்க பாருங்களேன், அவனை திருந்த செய்தான் அப்படின்றதுல செய் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கா? அவனை திருந்த செய்தான் அப்படின்னு வந்திருக்கா? அப்ப செய் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கா? அவனை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இதுல வை வந்திருக்கா? அப்ப செய், வை, பண்ணு அப்படின்ற போன்ற துணை வினைகள் வருது அப்படின்னா அது வந்து பிறவினை. புரிஞ்சுக்கிறீங்களா? பிறவினை, தன்வினை. தன்வினைன்றது தான் ஒரு விஷயத்த செஞ்சா அது தன்வினை, இன்னொருத்தவங்களை செஞ்சா அது பிறவினை, இன்னொருத்தவங்களை செய்ய வைத்தா அது என்னது? அதுவும் பிறவினை. அப்ப தன்வினை, பிறவினை அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? அடுத்து பாருங்க, தன்வினை பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படின்றது பிறவினை. புரிஞ்சுதா? அப்ப எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. புரிஞ்சுதா? தான் ஒரு விஷயத்த எழுவாய் ஒரு விஷயத்த செஞ்சா அது தன்வினை, இன்னொருத்தவங்களை செய்ய வைத்தா அது பிறவினை. புரிஞ்சுதா? எளிமையா இருக்கா? அடுத்து பாருங்க, பிறவினைகள் அப்படின்றதுல பி
வி போன்ற விகுதிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் என்ன பண்ணிருக்கோம், அதுல இணைஞ்சிருக்கும். அப்ப தன்வினை அப்படின்றது அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை. அடுத்து அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது தன்வினை. ஓகேவா, அவன் திருந்தினான் அப்படின்றது ஒரு தன்வினை, அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றதும் தன்வினை. ஓகேவா, அது நல்லா கவனிங்க. அவன் திருந்தினான் அப்படின்றத எழுவாய் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு. ஓகேவா, அது தன்வினை. அதுவே பாருங்களேன், அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்க தன்னா படிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, அது தன்வினை. இப்ப பாருங்களேன், அவனை திருந்த செய்தான், என்னது ஒரு விஷயத்த இன்னொருத்தவன செய்ய வச்சிருக்கான். ஓகேவா, என்னது அவனை திருத்த செய்தான், நான் வந்து என்ன பண்ணேன், உன திருந்த செஞ்சேன், அப்ப அது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்றது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், என்னது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களை செய்ய வச்சானது, அது பிறவினை. புரியுதா? அப்ப தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் இருக்கிறதுல பயன்பாட்டு தொடர்கள் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை. ஓகேவா, இதுல யாரும் விஷயத்துல ஒரு விஷயத்த செய்ய வைக்கல, அவன் என்னது மத்தவங்கள செய்ய சொல்லல. ஓகேவா, அதனால அது பிறவினை. அப்துல் நேற்று வந்தான், அவ்வளவுதான். அது என்னது, அது ஒரு தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறான், இன்னொருத்தவன செய்ய வைக்கிறான், அது என்னது, அது பிறவினை. அப்ப அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை, அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை. அடுத்து கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை. ஓகேவா, கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை. கவிதா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை. ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன் பட்டது, பெற்றது அப்படின்ற மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்கேனா, அந்த மாதிரிலாம் வச்சானது அதை வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, புரிஞ்சுக்கோங்க, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அந்த மாதிரி சொன்னது அது செயற்பாட்டு வினை. உடன்பாட்டு வினை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு உடன்பட்டு இருக்கும், அந்த வார்த்தை வந்து அதுக்கு நேர்மறையா இருக்கும். நேர்மறை அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா இருக்கும். பாருங்களேன், குமரன் மலையில் நனைந்தான், ஆமா குமரன் என்னது மலையில நனைஞ்சான், ஒரு உடன்பட்டு இருக்கா, அப்ப உடன்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது உடன்பட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை, நான் என்ன பண்ணிட்டேன், குமரன் மலையில நனையல, என்னது நனைந்தான் அப்படின்னா உடன்பாடு, நனையல அப்படின்னா இருக்கு, அதுக்கு எதிர்மறையா இருக்கா, ஒண்ணு நனையணும், நனையல நனையல அப்படின்னா அதுக்கு எதிர்மறையா இருக்கு. அது குமரன் மலையில் நனையவில்லை, நனையவில்லை அப்படின்னா அது ஒரு எதிர்மறையா இருக்கு, எதிர்மறை அப்படின்னா எதிர்மறை தொடர், எதிர்மறை வினை தொடர். ஓகேவா, அவ்வளவுதான். ஓகேவா, குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்றத பாருங்களேன், குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றது உடன்பாட்டு வினை தொடர், குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்றது எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். ஓகேவா, என்னோட அண்ணன் நாளைக்கு வருவான், புரிஞ்சுதான் பாருங்க, என்னோட அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்றது செய்தி தொடர், என்னோட அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்றது செய்தி. ஓகேவா, ஒரு செய்தி. ஓகேவா, நான் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன், அது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு செய்தி மாதிரி இருக்கு. என்னது, நாளை தமிழகத்தில் மழை பெய்யும், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஓகேவா, என்னது ஒரு செய்தி தொடர். ஓகேவா, அதான் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒரு செய்தி தொடர். எவ்வளவு உயரம் மரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர். என்னது, நம்ம ஆச்சரியமா பாக்குறோம்ல, இவ்வளவு பெருசா இந்த மரம், இவ்வளவு பெருசாவா இருக்கு இந்த மரம், என்னது இவ்வளவு பெருசா இந்த மலை அப்படின்னு என்ன பண்றோம், ஆச்சரியமா பாக்குறோம். அந்த மாதிரி ஆச்சரியமா நம்ம உணர்வு பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா அது உணர்ச்சி தொடர். அப்ப எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது என்னது, அது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார், வினா தொடர். அப்ப யாரு எது அப்படின்ற மாதிரி ஒரு வினாவா எழுப்புறோம் அப்படின்னா அது என்னது, அது வினா தொடர். அடுத்து பாருங்க, பூக்களை பறிக்காதீர், என்னது எங்க வீட்டுல இருக்க பூவெல்லாம் பறிக்காத, என்ன பண்றேன், உனக்கு ஒரு கட்டளை இடுறேன். ஓகேவா, உட்காந்து படி, நண்பா எழுது, நண்பா படி, உட்காந்து படி, அப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ண, நீ உட்காந்து படி, என்னது நீ எனக்கு இந்த எக்ஸாம் என்னது இந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி காமிச்சா தான் வீட்டுக்கு போகணும், உட்காந்து எழுது அப்படின்னு சொல்றோமா. இந்த மாதிரி விஷயத்த ஒரு விஷயத்த கட்டளை பண்றோம்ல, நீ இதை பண்ணு, நீ இதை செய் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கட்டளை தொடர். ஒரு விஷயத்த பண்ணு, பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது நான் என்ன பண்றேன், ஒரு கட்டளை இடுறேன். அடுத்து இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர். ஓகேவா, பெயரும் ஒரு பயனிலை சேர்ந்து வருமானது, அது பெயர் பயனிலை. ஓகேவா, அது என்ன சொல்றாங்க, இது நாற்காலி, அவன் மாணவன். இந்த எக்ஸாம் எல்லாம் பாத்துக்கோங்க, இதை வச்சு உங்கள்ட்ட 2 மார்க் ஏதாச்சும் கேட்கலாம். ஓகேவா, தன்வினை தொடர் என்று எழுதுக, இல்ல செயற்பாட்டு வினை எழுதுக, இல்ல இதை வச்சு பொறுத்துக்க அப்படின்னு கேட்கலாம். அதனால ரொம்ப முக்கியம். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப தன்வினை என்ன, பிறவினை என்ன, செய்வினை என்ன, செயற்பாட்டு வினை என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. இப்ப குருவினாக்கள் அப்படின்றது பார்த்துட்டோம், அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினா அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு, வீணையோடு வந்தால் கிளியே பேசு, தொடரின் வகையை சுட்டுக. வீணையோடு வந்தால் கிளியே பேசு, இதுல இருக்கக்கூடிய தொடர் வகையை வந்து சுட்டி எழுதுங்க. மேல நம்ம பார்த்தோம்ல, அதை வச்சு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். வீணையோடு வந்தால் அப்படின்றது செய்தி தொடர். இங்க எங்கேயாச்சும் வந்து கொஸ்டின் மார்க் வந்திருக்கா, வீணையோடு யார் வந்தார், வீணையோடு வந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது,
அது வந்து வினா தொடர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த வார்த்தை வருது, அப்ப இப்படி வந்தா என்ன எழுதணும், அப்படி வந்தா என்ன எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்றது ஒரு எதிர்மறையா இருக்கு, அதனால எதிர்மறை வினை தொடர். அப்ப எப்படி வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்து கிளியே பேசு அப்படின்றது கட்டளை தொடர். கிளியே பேசு அப்படின்னு என்ன பண்றோம், ஒரு கிளியை கட்டளை இடுறோம், நீ பேசு, நீ இதை என்னது ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்றோம், பூக்களை பறிக்காது, நண்பா படி, நண்பா எழுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த கட்டளை பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது கட்டளை தொடர். புரிஞ்சுதா? என்ன இமயமலையின் உயரம் என்னது, இந்த மரம் இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு என்ன பண்ணோம், ஆச்சரியமா உணர்ச்சி பூர்வமா பாக்குறோம். அப்படி உணர்ச்சி பூர்வமா பார்த்தோம் அப்படின்னது அது உணர்ச்சி தொடர். அப்ப உணர்ச்சி பூர்வமா பாக்குறோம் அப்படின்னா அது என்னது, அது உணர்ச்சி தொடர். என்ன இமயமலையின் உயரம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாக்குறோம், ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது உணர்ச்சி தொடர். புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? கிளியே பேசு அப்படின்றது கட்டளை தொடர். வீணையோடு வந்தால் அப்படின்றது செய்தி தொடர். வீணையோடு வந்தால் அப்படின்றது ஒரு செய்தி தொடர். கிளியே பேசு அப்படின்றது கட்டளை தொடர். புரிஞ்சுதா? அடுத்து என்ன பார்த்தோம், செய்வினை என்ன, செயப்பாட்டு வினை அப்படின்னா என்ன பார்த்தோம். செய்வினை அப்படின்றது செய்பவரை முதன்மைப்படுத்தும். அப்பா சொன்னார் அப்படின்றது ஒரு செய்வினை, ஓகேவா? செய்பவரை முதன்மைப்படுத்தி சொன்னது அது செய்வினை. செயப்படு பொருள், தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னது அது செயப்பாட்டு வினை. புரிஞ்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம பண்ணலாம், ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப செய்வினை என்ன, செயப்படு. வீடு கட்டியாயிற்று, செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கு, ஓகேவா? அதனால என்ன பண்றோம், அத உங்களுக்கு செய்வினை பிறவினை அப்படின்னு சொல்றோம். புரியுங்களா? வீடு கட்டி ஆயிற்று என்னது, ஆயிற்று, போயிற்று, பட்டது, பெற்றது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அத செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? பணம் காணாமல் போனது, கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, என்னது செயப்படு பொருள் அதுல வரும், ஓகேவா? செயப்படு பொருள் வருது அப்படின்னு என்னது, அதை வந்து என்ன சொல்றாங்க, அதை செயப்பாட்டு வினை. செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னது அதை செயப்பாட்டு வினை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினா. முக்கியமா இருக்கக்கூடிய சிறுவினா அப்படின்றது பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலன்களுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? சங்க இலக்கியத்துல காணப்படும் கடற்கலன்கள் என்னது, நம்ம முன்னாடி வந்து சில வார்த்தைகள் அப்படின்றது பயன்படுத்தணும். தோணி, கடல், கலன், கலன் அப்படின்னா கப்பலை சொன்னோம். இந்த மாதிரி என்ன பண்ணிருந்தோம், சில வார்த்தைகளை பயன்படுத்திருந்தோம். அது கிரேக்க மொழியில எவ்வாறு மாற்றம் பெற்றிருந்துச்சு அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை வச்சு ஒரு ஃபார்மேஷன் பண்ணணும். சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலன்களுடைய சொற்கள் கிரேக்க மொழியிலும் மாற்றம் பெற்றுள்ளன அப்படின்றத என்ன பண்ணணும், ஒரு அதுக்கு நேர்மறையா எழுதணும். அப்படி நேர்மறையா எழுதிட்டு என்ன பண்ணணும், நீங்க அடுத்து வர கண்டென்ட் எழுதணும். பாருங்க, சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலன்களுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்றது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சங்க இலக்கியத்தில் கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலன்களுக்குரிய சொல் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், சொற்கள் கிரேக்க மொழியில் மாற்றம் பெற்றுள்ளன அப்படின்னு மாத்தணும். எவ்வாறு அப்படின்றத எடுத்துடணும், ஓகேவா? கொஸ்டின் என்ன பண்ணணும், ஆன்சரா மாத்தணும், ஓகேவா? எளிமையா இருக்கா, ஈஸியா இருக்கா, ஓகேவா? சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலன்களுக்குரிய சொற்கள் கிரேக்க மொழியில் மாற்றம் பெற்றுள்ளன அப்படின்றத என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை அப்படியே நீங்க ஆன்சரா மாத்தணும். எழுதிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு 4 பாயிண்ட் அப்படின்றத எழுதணும். எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல சில வார்த்தை பயன்படுத்தி இருந்தோம். அடுத்து கிரேக்க மொழியில என்னென்னலாம் அதை வந்து எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, எப்படி அதை மாத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப நீங்க டேபிள் காலம் போடும்போது என்ன பண்ணணும், தமிழ், இந்த சைடு கிரேக்கம், ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட்ல தமிழ் அப்படின்றது எழுதணும், ரைட் சைட்ல கிரேக்கம் அப்படின்றது எழுதணும், ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் போறப்போ ஸ்கேலு, பென்சில் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஸ்கேல் பென்சில் இல்லாம நீங்க போகவே கூடாது. ஸ்கேலு, பென்சிலு, எரேசர், அப்புறம் வந்து ஷார்ப்னர், இது வந்து கரெக்டா வச்சிருக்கணும், ஓகேவா? என்னது, இது வந்து ஒரு செட் அப்படின்றது வச்சிருக்கணும். பென் 2 வச்சிருக்கணும், ரைட்டா? அப்படி எழுதும் போது தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணாலோ அப்படின்னு என்ன பண்ண முடியும், ஈஸியா அழிச்சிட்டு மாத்திக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், ஸ்கேல் பென்சில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடு போடணும். ஃபர்ஸ்ட் கட்டத்தை போட்டு தமிழ் இந்த சைடு, கிரேக்கம் இந்த சைடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். இதுல எரிதிரை அப்படின்றத கிரேக்கத்தில் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா எரிதிரான் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. தமிழ்ல எரிதிரை அப்படின்னு பயன்படுத்துறாங்க, அதே கிரேக்கத்துல எரிதிரான் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அப்ப அங்க எரிதிரை அப்படின்னா இங்க எரிதிரான். தமிழ்ல அங்க எரிதிரைன்னு பயன்படுத்துறாங்க, இங்க எரிதிரான் அப்படின்றது பயன்படுத்துறாங்க. அங்க தமிழ கலன் அப்படின்னு பயன்படுத்துறாங்க, இங்க கலையுகோய் அப்படின்னு பயன்படுத்துறாங்க, ஓகேவா? இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும், ஓகேவா? கலன் அப்படின்றது என்னது, கலையுகோய். கலன் அப்படின்றது கலையுகோய். நீர் அப்படின்றது நீரியோஸ், நீரிய அப்படின்னு பயன்படுத்துறாங்க. நம்மளோட தமிழ்ல இருந்த வார்த்தையை கிரேக்கத்துல எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும், ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மறுபடியும் பாருங்க. சங்க இலக்கியத்துல காணப்படக்கூடிய கடற்கலன்களுடைய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளன? கிரேக்க மொழியில எவ்வாறு மாற்றம் பெற்றுச்சு? நம்மளோட தமிழ் மொழி தான்
நம்மளோட தமிழ் மொழியிலே இருந்த சொற்கள் தான் எப்படி கிரேக்க மொழியில மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க, தமிழ் கிரேக்கம். எரிதிரை அப்படின்றது எப்படி மாறி இருக்கு? எரிதிரான். ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் கிரேக்கம். எரிதிரை எரிதிரான். எரிதிரை எரிதிரான். அடுத்து களன் கலையுகோய். களன் கலையுகோய். நீர் நீரியோஸ் நீரிய. நீர் நீரியோஸ் நீரிய. அடுத்து நாவாய் அப்படின்றது நாயு. நாவாய் அப்படின்றது நாயு. தோணி அப்படின்றது தோனிஸ். ஓகேவா? தோனியை மறக்க மாட்டீங்க, டோனியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா டோனிலாம் தெரியக்கூடாது, தோனி. ஓகேவா? அடுத்து நீர் அப்படின்றது நீரியோஸ். அடுத்து களன் அப்படின்றது கலையோய். அடுத்து எரிதிரை அப்படின்றது எரிதிரான். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க தமிழ் அப்படின்றது எழுதணும், இந்த சைடு கிரேக்கம் அப்படின்றது எழுதணும். எளிமையா இருக்கா? ஈஸியா இருக்கா? நீங்க என்ன பண்ணணும், அதே வார்த்தை தான், அந்த வார்த்தை லைட்டா ஃபார்மேஷனை மட்டும் மாத்திரம் மாத்தி எழுதணும் அப்படின்னா ஈஸியா வந்து சிறுவினால மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. புரியுதான்னு பாருங்க. எரிதிரை அப்படின்றது எப்படி மாறுது? எரிதிரான். என் கூட சரி சொல்லுங்க பார்க்கலாம். எரிதிரை எரிதிரான். களன் கலை கலையுகோய். களன் கலையுகோய். நீர் நீரியோஸ் நீரிய. நீர் நீரியோஸ் நீரிய. நாவாய் நாயு. நாவாய் நாயு. தோணி தோனிஸ். தோணி தோனிஸ். ஓகேவா? என்னது, ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஈஸியா மார்க் அப்படின்றத நீங்க ஸ்கோர் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, டைம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? திராவிட மொழிகள் என்னென்ன பிரிவுகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகேவா? நீங்க கொஸ்டினை பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா மட்டும் தான் நம்ம முடியும், ஈஸியா எளிமையா உங்களால மார்க் எடுக்க முடியும். அதனால ஒரு கொஸ்டினை தெளிவா ஆறாமற தெளிவா படிக்கணும். அப்ப பாருங்க, திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அப்படின்றது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து, அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியோட சிறப்பை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுறாங்க, திராவிட மொழிகளோட பிரிவு என்ன, திராவிட மொழிகள்லாம் எந்த பிரிவுல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுல உங்களுக்கு தெரிந்த மொழிகளோட சிறப்பியல்பு, அதுல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியோட சிறப்பியல்புகளை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3 பிரிவுல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் எழுதணும். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா அது அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். திராவிட மொழிகள் இருக்கு. அப்ப மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில். மொழிகள் பரவிய நில அடிப்படையில் அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது எங்க இருக்கு, சவுத்துல இருக்கு. அப்படி லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா கேரளா இருக்கு, கடற்கரையோரமா இருக்கு ஃபுல்லாவே. அடுத்து இந்த சைடு போறோம் அப்படின்னா என்னது, அங்க மேல போனா வந்து கர்நாடகா இருக்கு. அடுத்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஆந்திரா இருக்கு. என்னது, அதோட நிலம் பரவி அடிப்படையில அந்த மொழிகள் அப்படின்றது வகைப்படுத்தப்படுது. அப்படி வகைப்படுத்துறப்ப அப்ப பாருங்க, தென் திராவிட மொழிகள், நம்ம மொழிகள் என்னது, தென் திராவிட மொழிகள் என்னது சவுத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து நடுவுல இருக்கு, அதனால அது நடு திராவிட மொழிகள். அடுத்து வடக்கு சைடுல இருக்கிறது வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. அப்ப என் கூட சரி சொல்லுங்க பார்க்கலாம். தென் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஓகேவா? மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது மொழிகள் பரவிய நிலம். ஓகேவா? என்னோட தமிழ் அப்படின்றது சவுத் சைட்ல இருக்கு. லெஃப்ட்ல வந்து கேரளா இருக்கு, மேல வந்து கர்நாடகா இருக்கு, ரைட் சைட்ல போனோம் அப்படின்னா ஆந்திரா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மொழி அப்படின்றது பேசுறாங்க. அப்படி பேசும்போது அந்த மொழி என்ன பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. அப்படி வகைப்படுத்தும் போது சவுத்துல இருக்கிறத தென் திராவிட மொழிகள், அதுக்கு மேல இருக்கிறத நடு திராவிட மொழிகள், அதுக்கு மேல இருக்கிறது வட திராவிட மொழிகள். அப்ப 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதணும். புரிஞ்சுதா? எளிமையா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் எழுதணும். அதை எழுதிட்டு மலையாள மொழியில பாருங்க, இதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச மொழி நான் பண்ணிருக்கேன், மலையாள மொழியை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? மலையாள மொழியில திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை. என்ன சார் இது புரியலையே அப்படின்னா, நம்மளோட தமிழ் மொழியை எடுத்துங்களேன். நம்மளோட திணை மொழியில திணை அப்படின்றது இருக்கு, அக்ரிணை உயர்திணை. என்னது, நம்ம உயிருள்ள பொருட்கள் அதெல்லாம் சொல்றோம் அக்ரிணை, உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அதே வந்து என்னது, அந்த கல்லு மரம் என்ன சொல்றோம், அதெல்லாம் அக்ரிணை பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என்னது, அந்த ஆடு மடல் என்ன சொல்றோம், அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பால் பாகுபாடு அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி திணை பாகுபாடு அப்படின்றது மலையாள மொழியில கிடையாது. அதே மாதிரி என்னது, பால் ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்ற மாதிரி அந்த பால் பாகுபாடு கிடையாது, நம்ம தமிழ் மொழியில இருக்கு. அடுத்து எண் பாகுபாடு கிடையாது. ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, படபட கடகட அப்படின்ற மாதிரிலாம் என்ன பிரிக்கிறோம். அடுத்து பாம்பு பாம்பு பாம்பு, அடுக்கு தொடர்னு பிரிக்கிறோம், இரட்டை கிளவின்னு பிரிக்கிறோம். இந்த மாதிரி என்ன பண்றோம், பிரிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி மலையாள மொழியில இந்த மாதிரி விஷயம் இல்ல. நம்மளோட தமிழ் மொழி எந்த அளவுக்கு வந்து சொற்சுவை கொண்டது அப்படின்றது இதை தெரிய வருது. என்னது, நம்ம தமிழ் மொழியில பால் இருக்கு, இடம் இருக்கு, தன்மை, நிலை, படற்கை,
என்னென்ன இருக்கணும் என்னது அவ்வளவு இலக்கணம் அப்படின்றது நம்ம தமிழ் மொழியில இருக்கு. ஆனா வேற மொழியில இல்ல. நம்மளோட தமிழ் மொழியில இருந்து பிரிந்து சென்றதானது வேற வேற மொழிகள். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். தனித்தனி சொல் இருக்கு. ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணலாம், இவங்க ஆணை பத்தி சொல்றாங்க, இவங்க பெண்ணை பத்தி இதை சொல்றாங்க அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம தமிழ் மொழியில சொல்ற மாதிரி ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 வகையா பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி பால் வகை அப்படின்றது மலையாள மொழியில கிடையாது. ஒரு சொல்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி என்னது ஒரு ஆணை பத்தி குறிப்பிடுறாங்கன்னா அது ஆண் பால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? தனி சொற்களாலே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ளும். தனித்தனி சொல் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இவங்க ஆணை பத்தி சொல்றாங்க, இந்த விஷயம் வந்து பெண்ணை பத்தி சொல்றாங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும், அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. நம்மளோட தமிழ் மொழி தான் என்னது ஆயிரக்கணக்கா வந்து நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது என்னது பேசப்பட்டு வருது. நம்மளோட தமிழ் மொழியில இருந்து என்ன பண்ணிருக்கு, சில மொழிகள் அப்படின்றது பிரிந்து போயிருக்கு. இந்த பாயிண்ட் யாருக்கு தெரியுமா? தமிழ்ல இருந்து என்ன பண்ணுது, சில மொழிகள் அப்படின்றது பிரிந்து போயிருக்கு. நம்ம தமிழ் மொழியில இருக்க வேற ஏதாச்சும் வேற மொழி ஏதாச்சும் ஒரு வார்த்தை எடுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் நம்மளோட தமிழ் மொழி இயங்கும். ஓகேவா? இப்ப நம்மளோட தமிழ் மொழியில ஏதோ ஒரு மலையாள ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையாள வார்த்தையை தூக்கியாச்சு. அடுத்து ஆந்திரா வார்த்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தூக்கியாச்சு. அந்த மாதிரி என்ன பண்றோம், வேற வேற பிற மொழிகள் இருக்க வார்த்தையெல்லாம் எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியில வேற வேற பிற மொழிகள் இருக்க வார்த்தையெல்லாம் எடுத்துட்டோம். அப்படி எடுத்துட்டாலும் நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது என்ன இயங்கும், நம்மளோட தமிழ் மொழி எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா இப்ப வேற வேற மொழி இருக்குல்ல, இப்ப மலையாளம், அடுத்து என்னது கன்னடம் இருக்கு, அப்புறம் என்னது தெலுங்கு இருக்கு, இந்த மாதிரி மொழிகள் இருக்கு. அதெல்லாம் பண்றோம், நம்மளோட தமிழ் வார்த்தைகள் இருக்கு, அதை வந்து எடுக்கிறோம். ஓகேவா? என்ன நீ என்னோட தமிழ் வார்த்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மொழியால இயங்கவே முடியாது, அவங்க மொழியில நம்ம பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்றதான் அது அந்த வேற வேற மொழிகள் அப்படின்றது. அப்ப புரியுதா? தமிழ் மொழி அப்படின்றது திராவிட மொழிகள் சிலவற்றோட தாய்மொழியா இருக்கு. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழ் மொழி தான் அமைஞ்சிருக்கு. நம்மளோட இந்தியால, ஓகேவா, நம்மளோட இந்தியாலேயே நிறைய இடத்துல கல்வெட்டுல நம்மளோட தமிழ் மொழி தான் பொறிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? என்னது அப்ப எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நம்மளோட தமிழ் மொழி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். அப்ப தமிழ் மொழி தானே இருக்கு, நிறைய இடத்துல நிறைய கல்வெட்டுல பரவி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரிஞ்சுதா? அப்ப இந்தியாவோட தொன்மையான கல்வெட்டுல எந்த மொழி இருக்கு, தமிழ் மொழி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது இதுல சொல்றாங்க. புரிஞ்சுதான்? மறுபடியும் பாருங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? திராவிட மொழிகளின் பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பிரிவுகள் மொத்தம் 3 இருக்கு. என்னது தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கு. அது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு மலையாள மொழியில ஒரு சிறப்பு பத்தி எழுத போறோம். மலையாள மொழியில அது திணை இல்ல, பால் இல்ல, எண் இல்ல, இந்த மாதிரி வந்து பால் பாகுபாடு அவங்கள்ட்ட இல்ல, பாலரி கிளவிகள் அவங்கள்ட்ட இல்ல அப்படின்றத சொல்றோம். அடுத்து தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. ஆனா அப்படி என்ன பண்றோம், அடுத்து நம்ம தமிழ் மொழிக்கு வரும். அடுத்து நம்ம தமிழ் மொழிக்கு வரும்போது தமிழ் மொழி திராவிட மொழிகள் சில நிறைய மொழிக்கு என்னது என்னோட தமிழ் மொழி தான் என்னது தாய்மொழியா நிக்குது. என்னது நம்மளோட தமிழ் மொழி தான் என்ன பண்ணுது தாய்மொழியா நிக்குது. என்னோட தமிழ் மொழியில தான் சில மொழிகள் அப்படின்றது பிரிந்து போணுச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்து இந்தியாவோட தொன்மையான கல்வெட்டுலயும் என்னோட தமிழ் மொழி தானே இருக்கு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல என்னோட தமிழ் மொழி தானே இருக்கு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லணும். புரியுதா? எளிமையான ஒரு வினா, முக்கியமான ஒரு வினா, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம், அதனால இதை படிக்கணும். ஓகேவா? அடுத்து 3 என்னும் பெயர், 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? 3 அப்படின்ற ஒரு வார்த்தை பிற திராவிட மொழிகள்ல எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்ப என்ன பார்த்துருந்தோம், நடு திராவிடம் என்ன, பிற திராவிடம் என்ன அப்படின்னு பார்த்திருந்தோமா? ஓகே, பாருங்க 3 அப்படின்றது நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோமா, 1 2 3 அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இந்த தமிழ் மொழியில தான் படிக்கிறோம் அப்படின்றத பாருங்களேன். அப்ப 3 அப்படின்றது வேற வேற மொழியில எப்படி எல்லாம் சொல்றாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இப்ப பார்க்க போறோம். 3 அப்படின்றது மலையாளம், 3 அப்படின்றது மலையாளம். ஓகேவா? நம்ம எப்படி வந்து தமிழ்ல 3 அப்படின்னு சொல்றோமோ மலையாளத்துல எப்படி சொல்றாங்க 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3 அப்படின்னா கன்னடம், கன்னடத்துல எப்படி சொல்றாங்க 3 அப்படின்னு என்னது கன்னடத்துல 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3 அப்படின்னா தெலுங்கு, என்னது தெலுங்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம் 3 அப்படின்னு சொல்றோம், மலையாளத்துல 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னது கன்னடத்துல 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெலுங்குல 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துளுல மூஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட தமிழ் மொழியான 3ல இருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப 3ன்னு சொல்றோம், மலையாளத்துல அப்படியே நமக்கு என்னது அப்படியே 3 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே தவிர நம்ம 3ன்னு சொல்றோம், அவங்க 3ன்னு சொல்றாங்க. அடுத்து கன்னடத்துல 3 அப்படின்னு சொல்றாங்க, ரூ அந்த மாதிரி வார்த்தைகள் அங்க சேருது. அடுத்து தெலுங்குல 3 அப்படின்னு மாறுது. அடுத்து அது துளுல மூஜி அப்படின்னு மாறுது. எளிமையா இருக்கா? ஈஸியா எழுதலாம். ஓகேவா? எளிமையா மார்க் எடுக்கலாம்.
முக்கியமான ஒரு வினாப்பா. 4 பாயிண்ட் படிச்சா போதும், ஈஸியா மார்க் வாங்கலாம். என் கூட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். 3 மலையாளம், 3 மலையாளம், 3 கன்னடம். இதுல 2 சொல்லி நூ போடக்கூடாது, 3 சொல்லி நூ. ரைட்டா? 2 சொல்லி நூ கிடையாது, 3 சொல்லி நூ போடணும். இந்த நூ தான் போடணும், இந்த நூ போட்டக்கூடாது. ஓகேவா? அந்த நூ தான் நீங்க போடணும். 3 அப்படின்றது மலையாளம், 3 அப்படின்றது கன்னடம், 3 அப்படின்றது கன்னடம், 3 அப்படின்றது தெலுங்கு, மூஜி அப்படின்றது துளு. ஓகேவா? ஓகே. அடுத்து, காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. காலந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி நம்மளோட தமிழ் மொழி தன்னை புதுப்பிச்சுக்குது, அதை பத்தி சொல்லுங்க. சங்க இலக்கியத்தில் எண்ணற்ற தமிழ் சொற்கள் காலத்திற்கு ஏற்றபடி புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் உள்ளன. சங்க காலத்துல, ஓகேவா, இந்த காலம்ல சங்க காலம், பழைய காலத்துல எண்ணற்ற தமிழ் சொற்கள், என்னது இத்தனைதான் இருக்கணும் அப்படின்ற தமிழ் சொற்கள் இல்லாம காலத்திற்கு ஏற்ப புதுப்பித்துக் கொள்ளுது. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபேஸ்புக் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம், முகநூல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், தமிழ் மொழி பெயர்த்தோம். அடுத்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு என்னது தமிழ் மொழியில புலனம் அப்படின்னு மொழி பெயர்த்தோம். அப்ப சங்க இலக்கியத்துல எண்ணற்ற தமிழ் சொற்கள் என்னது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பித்துக் கொள்ளும் வகையில இருக்கு. அது சங்க காலத்துல ஒரு வார்த்தை சொல்றோம், அப்படியே மருவி என்னது சங்க காலத்துல உள்ள சொல்ல என்ன பண்ணுது, இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துற சொல்ற மாதிரி மருவி வருது அப்படின்றது இதுல சொல்றாங்க. ஓகேவா? மேலும் கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்ற தொல்காப்பிய நூற்பாவரிகள், இது முக்கியம். ஓகேவா? இது எழுதணும் கண்டிப்பா. கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்ற தொல்காப்பிய நூல் வரிகள் அப்படின்றது புதிய சொல்லுருவாக்கத்திற்கு வழி செய்வதாலும் காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. காலந்தோறும் என்ன பண்ணுது, தமிழ் மொழி அப்படின்னா தன்னை புதுப்பிச்சுக்குது. ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுது, தமிழ் மொழி அப்படின்றது தன்னை புதுப்பிச்சுக்குது. அடுத்து நம்ம ஃபேஸ்புக் அப்படின்றத முகநூல் அப்படின்னு சொல்றோமா, வாட்ஸ்அப் அப்படின்றத புலனம் அப்படின்னு சொல்றோமா. காலந்தோறும் என்ன பண்றாங்க, அதுக்கு தேவையான மொழி என்ன பண்ணுது, தானே புதுப்பிச்சுக்குது. கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்ற ஒரு தொல்காப்பிய நூறு வரிகள், இந்த நூறு வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா புதிய சொல்லுருவாக்கத்திற்கு வழி செய்வதாலும் காலந்தோறும் ஒவ்வொரு என்னது பல நூற்றாண்டு கடந்ததுக்கு அப்புறம் என்னது தமிழ் மொழி தனித்தானே புதுப்பித்துக் கொள்ளுது. தமிழ் மொழின்றது தனித்தானே புதுப்பித்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளோட தமிழ் மொழி 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து என்ன இருக்கு, தமிழ் மொழி அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் இப்ப நிறைய மொழிகள் அப்படின்றது அழிந்து போயிடுச்சு. கரெக்டா? சில மொழிகள் பேச்சு வழக்குல மட்டும்தான் இருக்கு, சில மொழிகள் எழுத்து வழக்குல மட்டும்தான் இருக்கு, பேசுறது கிடையாது. அந்த மாதிரி என்னது தமிழ் மொழி அப்படின்றது அழிஞ்சு போயிடுச்சு. யாரும் நம்ம தமிழ் மொழியை வந்து ஆண்டாங்க, களப்பியர்கள் ஆண்டாங்க, வேற யாரு மராத்தியர்கள் ஆண்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம தமிழ் மொழியை வந்து தமிழ் நிலத்தை வந்து ஆண்டாங்க. ஆனா நம்மளோட தமிழ் மொழியை அழிக்க முடியல. இன்னும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், இன்னும் வந்து அந்த மொழியை பேசிட்டு தான் இருக்கும். ஓகேவா? இது செம்மொழி அந்தஸ்து பெற்ற 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து பெற்ற நம்மளது தமிழ் மொழி. ஓகேவா? அந்த மாதிரி தமிழ் மொழி என்னைக்கும் அழியாத மொழியாக இருக்கின்றது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது நம்ம தமிழ் மொழி அப்படின்றது இதுல சொல்ல வரேன். ஓகேவா? அப்ப நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னது தன்னைத்தானே மாத்திக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, வளரும் செல்வம் உரையாடலில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை தொகுத்து அதற்கு இணையான தமிழ் சொற்களை பட்டியலிடுக. வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு உரையாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் பிறமொழி சொற்கள், அதுல குறிப்பிடப்பட்டிருக்க அந்த ஒரு லெசன்ல குறிப்பிடப்பட்டிருக்க பிறமொழி சொற்கள் இருக்குல்ல, அதை வந்து சொல்றாங்க தொகுத்து இணையான தமிழ் சொல் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பிறமொழி சொற்கள் என்ன, தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். இதை வந்து ஹெட்லைனா போடணும். சரியா? அதை போட்டுட்டு பாருங்க. சாஃப்ட்வேர் அப்படின்றது நமக்கு நார்மலாவே தெரியும். நான் சாஃப்ட்வேர் வேலைக்கு போறேன் அப்படின்னா மென்பொருள், தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். ஹார்ட்வேர் என்ன சொல்லுவோம், வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். லேப்டாப் அப்படின்றது என்னது, மடிக்கணினி. லேப்டாப் அப்படின்றது என்னது, மடிக்கணினி. யாரெல்லாம் லேப்டாப் பார்த்திருக்கீங்க? இது என்னது, லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். மடிக்கணினி, மடியில வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அப்ப லேப்டாப் அப்படின்றது மடிக்கணினி. ஓகேவா? லேப்டாப் அப்படின்னு என்ன சொல்றோம், அத மடிக்கணினி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க. அடுத்து ப்ரௌசர் அப்படின்றது உளவி. ப்ரௌசர் அப்படின்றது ஏதாச்சும் நம்ம போய் தேடுவோம்ல, அது உளவி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை. ஓகேவா? என்னோட சர்வர் வந்து டவுனா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோமா, அப்ப சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை. அப்ப சாஃப்ட்வேர் அப்படின்றது மென்பொருள். அடுத்து லேப்டாப் அப்படின்றது மடிக்கணினி. லேப்டாப் அப்படின்றது மடிக்கணினி. அடுத்து ப்ரௌசர் அப்படின்றது உளவி. ப்ரௌசர் அப்படின்றது உளவி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை. சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க, படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள். அப்ப வளரும் வணிகம், வளரும் செல்வம்,
என்ன கேட்டுறாங்க, வளரும் செல்வம் அப்படின்ற உரையாடல்ல பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள் அப்படின்றது என்னது அந்த இடத்துல வந்திருக்கு. அதை என்ன பண்ண சொல்றாங்க, தொகுத்து அதற்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிறமொழி சொற்கள் என்ன, தமிழ் மொழி சொற்கள் என்ன அப்படின்றத எழுதணும். அப்ப சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன பண்றோம், அதை மென்பொருள் சொல்றோம். ஓகேவா, சாஃப்ட்வேர் என்னது, நான் புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் சாஃப்ட்வேர்ல தான் நான் போய் வேலைக்கு போறேன், நான் ஐடில சாஃப்ட்வேர் தான் போவேன், என்னது என்னோட எய்ம் வந்து சாஃப்ட்வேர் ஜாப் தான் போகணும், அது மாதிரி சொல்லுமா. இப்ப சாஃப்ட்வேர் அப்படின்னா தமிழ்ல மென்பொருள் அப்படின்றது பொருள். அதே ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள், இது தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட்வேர் என்னது, வன்பொருள். அடுத்த லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி, நான் காமிச்சல லேப்டாப் அப்படின்றது மடிக்கணினி. ப்ரௌசர் அப்படின்றது உளவி, ப்ரௌசர் அப்படின்றது உளவி. அடுத்து சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி, சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி. சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை. ஓகேவா, ரொம்ப முக்கியம். என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் மென்பொருள், சாஃப்ட்வேர் மென்பொருள், ஹார்ட்வேர் வன்பொருள், ஹார்ட்வேர் வன்பொருள், லேப்டாப் மடிக்கணினி, லேப்டாப் மடிக்கணினி, ப்ரௌசர் உளவி, ப்ரௌசர் உளவி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சர்வர் வையக விரிவு வலை, சர்வர் வையக விரிவு வலை. புரிஞ்சுதா? ஓகேவா, முக்கியமான ஒரு கேள்வி, மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்து தன்வினை பிறவினை காரண வினைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தன்வினை அப்படின்றது தன்னை பிறரின் துணை இல்லாமல் ஒரு செயலை நாம செய்வது தன்வினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தன்வினை அப்படின்றது யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நம்மளா ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை. பாருங்க, ஒரு செயல் நம்மால் இயங்கப்படுவதை குறிக்கும் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை என கருதப்படும். பயன்படுத்து அப்படின்றத பாருங்க. கனிமொழி நூலகத்தை பயன்படுத்தினார், தனக்கு தேவையான ஒரு விஷயத்த தானே செஞ்சுக்கிட்டாங்க, அது தன்வினை. என்னது, கனிமொழி நூலகத்தை பயன்படுத்தினான், அவ்வளவுதான். கனிமொழி நூலகத்தை பயன்படுத்தினான், அது தன்வினை. பிறர் யாரு என்னது, பிறரை வந்து எதுவுமே பண்ணல. அப்ப பாருங்க, தன்வினை அப்படின்றது பிறரின் துணை இல்லாமல், யாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு தேவையான விஷயத்த நானே செஞ்சுட்டேன். அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்க படிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயத்த அவங்க படிச்சுக்கிட்டாங்க, நான் போயிட்டு படிக்க வைக்கல. ஓகேவா, அப்ப தனக்கு தேவையான விஷயத்த தானே செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை. அப்ப தன்வினை அப்படின்றது என்னது, பிறரின் துணை இல்லாமல் ஒரு செயலை நாம செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயல் நம்மால் இயங்கப்படுவதை குறிக்கும் வினையோட பயன் எழுவாயை சேருது அப்படின்னா என்னது, அது தன்வினை. அது என்னது, அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது பாருங்க. கனிமொழி நூலகத்தை பயன்படுத்தினால், ஓகேவா, அப்படின்றது என்னது, தன்வினை. அவளை படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம்ன்றத என்ன பண்ணா, கனிமொழி போயிட்டு நூலகத்தை பயன்படுத்தினாள், அவ்வளவுதான். அவனது யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா, இல்ல, அவளுக்கு தேவையான விஷயத்தை தானே செஞ்சுக்கிட்டா, பிறரோட துணை இல்லாம என்ன பண்ணா, தானே செஞ்சுக்கிட்டா, அது தன்வினை. அடுத்து பிறவினை அப்படின்னா பாருங்க, ஒரு செயல் நம்மால் இல்லாமல் பிறரின் துணையோடு செய்தால் அது பிறவினை. என்னது, ஒரு விஷயத்த நான் செய்யல, பிறரோட உதவியால நான் போய் செஞ்சேன் அப்படின்னா அது பிறவினை. இது ஒரு செயலை பிறரை செய்ய வைப்பதை நான் என்ன பண்றேன், ஒருத்தவங்க செய்ய வைக்கிறேன். ஓகேவா, அது ஒரு விஷயத்த பந்தை உருட்டு வித்தான், ஓகேவா, நான் பந்தை உருட்டுறா அப்படின்னு சொல்றேன், என்னது, பந்தை உருட்ட வைத்தான், நான் வந்துட்டு சொல்லி தானே பண்ணேன், அந்த பந்தை உருட்ட வச்சிருக்கேன், அப்ப அது பிறவினை. ஓகேவா, அது என்னதான் பிறவினை. அப்ப தன்வினை என்ன, பிறவினை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா, வினையின் பயன் எழுவாயின்றி பிரிதொன்றை சேருமாயின் பிறவினை எனப்படும். வினையோட பயன் எழுவாயில இல்லாம பிற ஒருத்தவங்களோட சேர்ந்திருக்கு அப்படின்னா என்ன பண்றேன், நான் வந்து உருட்டல, நான் உன்ன உருட்ட வைக்கிறேன். ஓகேவா, நான் கண்ணன் நீ முகமுதுன்னு சொல்லியிருந்தேன் நான் ஸ்டார்டிங் போதே. அப்ப கண்ணன் முகமுதுவை பாலை உருட்ட வைத்தான், என்ன பண்றான், அந்த பாலை வந்து உருட்டுறா, அந்த பந்தை வந்து உருட்டுறா அப்படின்னு சொல்றான், பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்றது என்னது, அது பிறவினை. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, பயன்படுத்து அப்படின்றத பாருங்க. கனிமொழி நூலகத்தை பயன்படுத்தி வித்தால், என்னது, ஒருத்தர் இன்னொருத்தவங்கள பயன்படுத்த வச்சா. ஓகேவா, கனிமொழி நூலகத்தை பயன்படுத்த வச்சா, நான் பண்றேன் படிக்காம இருக்கேன், கனிமொழி என்ன பண்றேன், நூலகத்தை பயன்படுத்த வித்தால். ஓகேவா, நான் என்ன படிக்கவே இல்லை, படிக்க வைத்தான், அவன் என்னை படிக்க வைத்தான். ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்கள உதவியோட செய்யறது என்னது, அதை பிறவினை. யாரோட உதவியும் இல்லாம தானே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தன்வினை. அப்ப இதுதான் பிறவினை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. தன்வினை என்ன, பிறவினை என்னன்னு கிளியர் ஆகுதா? ஈஸியா இருக்கா? பாருங்க, அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது புரியுதா? நான் இந்த பிடிஎஃப் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா, இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். ஓகேவா, யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அப்ப என்ன பார்த்தோம், 2 மார்க் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிறுவினா அப்படின்றது பார்த்திருக்கோம், நடுவில் உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது நடத்திருக்கேன். ஓகேவா, நான் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது என்ன பண்றேன், நான் கீழே டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.